கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே போதையில் பேக்கரியை அடித்து உடைத்தும் சாலையில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறை கண்டித்து கடையடைப்பு செய்து 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் சதீஷ்குமார் இணைகிறார். வணக்கம் சதீஷ்குமார், விவரம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காணியாளம்பட்டி பகுதியில் உள்ள ஒரு பேக்கரி கடை கடந்த 8ஆம் தேதி இரவு வேப்பங்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக மது போதையில் வந்து தின்பங்களில் வாங்கி பணம் தர வாக்குவாதம் செய்து கடையை அழித்துள்ளனர். மேலும் சாலையில் சென்று கொண்டிருந்த பாப்பனாம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களை வழிமறித்து கடுமையாக தாக்கியதில் பாப்பனாம்பட்டியைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கஞ்சா மது போதையில் தாக்கி வேப்பங்குடியைச் சேர்ந்த 3 இளைஞர்களை கைது செய்துவிட்டு மற்ற 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை காவல்துறை கைது செய்யவில்லை என கூறி இன்று காணியாளம்பட்டி தரங்கம்பட்டி மயிலம்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இன்று சம்பவத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கடைகளை அழைத்து போராட்டத்தில் ஈடுபட்டார். மேலும் 1000க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் இளைஞர்களை கைது செய்ய வேண்டும் என காவல்துறை ஒத்துழைப்பட்டுமா செயல்படுவதாக கூறி காவல்துறை கண்டித்தும் கடவுர் தாசில்தார் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தாசில்தார் மனு கொடுத்து ஒரு வாரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போவதாக தெரிவித்துள்ளார். குளித்தலை துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.